ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மாட்ட இந்த தடவை எலெக்ஷனில் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்போம். வாங்க அம்மா. என்ன சொல்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்களாம். பார்த்தா தெரியல. சரி, 2 பேர் தான் இருக்கும். எதுக்கு இவ்வளவு பாத்திரம்? ஒரு கல்யாண வீட்டுல எப்படி ஒரு பாத்திரம் நடக்கும் அந்த மாதிரி எங்க வீட்டுல எங்க அம்மா உட்காந்து கழுவிட்டு இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு வாரம் பாத்திரம் எல்லாம் கேட்காதீங்க, ஒரு நாள் பாத்திரத்துல உட்காந்து கழுவிட்டு இருக்காங்க. சரியா? சரி, அம்மாட்ட இப்ப நான் ஒண்ணு கேட்க போறேன். என்ன தெரியுமா? எம்மா, இந்த தடவை எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு பஸ் கிளம்பும் போது சரி, ஒரு கண்டக்டர் ஒரு சிக்னல் கொடுப்பாரு. பஸ் கிளம்பும் போது கண்டக்டர் ஒரு சிக்னல் கொடுப்பாரு. அப்ப அது என்ன சிக்னல் நீங்களே கொடுத்தீங்களா? ஓ, உசில். ஓ, அண்ணே வருவாங்கன்னு அம்மா சொல்றாங்க. எப்படி எல்லாம் லாஜிக் பண்ணி எப்படியோ சுத்தி வந்து கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா? அப்பனா நீங்க அண்ணே வருவான்னு எதிர்பார்க்கறீங்க. கண்டிப்பா 100%. நானும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கறேன், அண்ணே வரணும். அது மட்டும் இல்லாம நிறைய சலுகை கிடைக்கணும் எல்லாருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆசை. சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். காலையில சாப்பாடு ஒண்ணுமே செய்யாம இவ்வளவு பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு என்ன செய்ய? காலையில உப்புமா கிண்டி தருவேன். பேசாம போயிருந்தோம். பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். பாத்திரம் கழுவி வச்சு உப்புமா கிண்டி தருவேன். சரி, உப்புமா நோய்க்கு முடியாது. சட்டியை வச்சு ஒரே மண்டையில பெரிய சட்டியாருக்கு மண்டையில வச்சு போடுவேன். தகண்டு சாப்பாடு கேட்டதுக்கு இந்த அம்மா சட்டியை கொண்டு அடிக்க வருது. எல்லார் வீட்லயும் இப்படிலாம் கிடையாது. எங்க வீட்டுல எல்லாம் புதுசா நடக்கும். அது இந்த அம்மா இருக்கு பாத்தீங்களா? காலையில 7 மணிக்கு டீயை குடிக்கிறா, 8 மணிக்கே சாப்பாடு கேட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம்? இதெல்லாம் நேரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ வெரி மச்.